மியூச்சுவல் ஃபண்டில் கம்முனு இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமா? அதை எப்படி டைவர்சிஃபிகேஷன் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும் தானே. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். ஹவ் இட் ஒர்க்ஸ் அண்ட் ஒய் வி இன்வெஸ்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபண்ட் கேப்ஸ்னால் என்ன, ஃபண்ட் கேப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு இப்படின்லாம் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன அப்படிங்கிற எல்லாத்துக்கான ஒரு கிளியர் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாட் ஆர் ஃபண்ட் கேப்ஸ்? ஸோ பேசிக்கலி ஃபண்ட் கேப்ஸ் வந்துட்டு எப்படி ரன் ஆகுது அப்படின்னா வந்துட்டு, இப்போ வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு அதோட வந்துட்டு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை பொறுத்து தான் அது வந்துட்டு அதோட ஃபண்டை அலோகேட் பண்ணும். லைக் எக்ஸாம்பிள், இப்போ வந்துட்டு கம்பெனியோட ஷேர் வந்துட்டு 200 ரூபா அப்படின்னா வந்துட்டு அதில் 1 கோடி ஷேர் இருக்குது. ஸோ ஷேர் இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அப்போ 200 கோடி. ஸோ அதுதான் வந்துட்டு அந்த கம்பெனியோட கேபிட்டலைசேஷன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஃபண்ட் கேப்ஸ்லாம் வந்துட்டு லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டு 100 டாப் கம்பெனிஸை வந்துட்டு லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 100 to 250 கம்பெனிஸை வந்துட்டு மிட் கேப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த 250க்கு மேலே இருக்க கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அலோகேட் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். இப்போ வந்துட்டு லார்ஜ் கேப் ஃபண்ட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு டாப் 100 கம்பெனிஸில் தான் நம்மளோட அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. தட் மீன்ஸ் இருக்கிறதுலையே பெரிய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிளாக இருக்கும், அதே மாதிரி ரிஸ்க் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லார்ஜ் கேப் வந்துட்டு என்னென்ன கம்பெனிஸ் அப்படின்னா வந்துட்டு இன்ஃபோசிஸ், விப்ரோ, டிசிஎஸ் இதெல்லாம் வந்துட்டு லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் வரும். ஸோ இது வந்துட்டு பெரிய ஆல்ரெடி வளர்ந்த கம்பெனி. அந்த கம்பெனியில் நீங்கள் போய்ட்டு ஒரு ஷேரை போடும்போது உங்களோட ஷேர் கண்டிப்பாக ஸ்டேபிளாக தான் இருக்கும், அதே மாதிரி உங்களோட ரிஸ்க்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை தான் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸில் உங்களுக்கு வந்துட்டு மினிமம் பெர் இயருக்கு 12 to 50% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடச்சிரும். ஸோ ஆஸ் அ பிகினராக இந்த ஃபண்டு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதே மாதிரி சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். தட்ஸ் வை மெனி பீப்புள்ஸ் சூஸ் லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ். நம்ம மிட் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு ரொம்பவே ஸ்டெபிலிட்டி ப்ளஸ் ரிஸ்க் அந்த மாதிரியான ஒரு கேப் தான் நம்மளோட மிட் கேப். ஸோ இந்த மிட் கேப்பில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஷேரில் போடும்போது அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மேபி அப்ஸ்லேயும் போகலாம், சேம் வைஸ் கீழேயும் வரலாம். ஸோ ஒரு ரிஸ்க்கு ப்ளஸ் ப்ராஃபிட்டபிள் அப்படிங்கிறது ஒரு மாடரேட்டாகவே இந்த இடத்துல இருக்கும். ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு மிட் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு 100 to 250 டாப் கம்பெனிஸ், அதில் நம்மளோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்குறது ஸ்மால் கேப். ஸ்மால் கேப் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு 250 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்க சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அது எல்லாத்தையுமே நம்ம ஸ்மால் கேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும். பிகாஸ் லைக் இன்ஃபோசிஸ் எடுத்துக்கோங்க. இன்ஃபோசிஸ் வந்துட்டு ஒரு காலத்தில் அது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஸோ அதுக்கப்புறம் தான் அது வந்துட்டு வளர 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 அதோட ஷேர்ஸ் அதிகமாக அதை வந்துட்டு க்ரோஸ் கணக்கில் அதோட ஷேர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டில் ரன் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ சில ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இந்த கம்பெனி வளரும் அப்படின்னு அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் செக் பண்ண அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். பிகாஸ் அப்போ விப்ரோ, இன்ஃபோசிஸில் போட்டவங்கலாம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் வை ஸ்மால் கேப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். சேம் வைஸ் இது வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க்கான ஒன்று. அதே மாதிரி இதில் ரொம்பவே ஸ்டெபிலிட்டி கம்மி. ஸோ எப்போ வேணால் டவுன் ஆகலாம், ஸோ எப்போ வேணால் அதே மாதிரி மேலேயும் போகலாம். ஸோ இதை தான் வந்துட்டு ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 ஃபண்ட்லேயும் வந்துட்டு எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஆஸ் அ பிகினராக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, லார்ஜ் கேப் ஃபண்டில் உங்களோட 50 to 60% ஷேரை நீங்கள் போட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது ரொம்பவே ஒரு பிகினருக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு எதில் போடணுமோ அதில் நீங்கள் போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, ஆஸ் அ பிகினராக நீங்கள் வந்துட்டு லார்ஜ் கேப்பில் போடுறது தான் பெஸ்ட்டு. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் தேர் ஆர்
மல்டி கேப் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப்ஸ் ஆர் தேர். மல்டி கேப்னா என்ன, ஃப்ளெக்ஸி கேப்னா என்ன அப்படின்னு சின்னதாக பார்க்கலாம். மல்டி கேப்னா வந்துட்டு ஸ்மால் கேப், மிட் கேப் அண்ட் லார்ஜ் கேப் இது மூணுத்துலேயும் வந்துட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜில் போடுறது தான் வந்துட்டு இந்த மல்டி கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் 40% லார்ஜ் கேப்பில் போடுங்க, 20% வந்துட்டு இந்த மிட் கேப்பில் போடுங்க, அடுத்த 40% வந்துட்டு ஸ்மால் கேப்பில் போடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜில் போடுறது தான் வந்துட்டு மல்டி கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னா என்னென்னா, ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபண்ட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அப்போலோ கம்பெனி வந்துட்டு டாப்பில் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அந்த அப்போலோ கம்பெனியை டிசைட் பண்ணி போடுவாங்க. அடுத்து இன்ஃபோசிஸ் அதுக்கு கீழே இருக்குன்னா வந்துட்டு அதை கீழே போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஃபண்ட்ஸை வந்துட்டு அலோகேட் பண்ணுறது தான் வந்துட்டு ஃப்ளெக்ஸி கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு மாடரேட்டான ரிஸ்க்கு அண்ட் மாடரேட்டான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்கும் நமக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கன்க்ளூஷன் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு அஸ் அ பிகினராக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே முக்கியமானது உங்களோட கோல் அண்ட் ரிஸ்க்கு தான். அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஃபண்டே சூஸ் பண்ணணும் அண்டு உங்களோட கேப்ஸையும் அதை பேஸ் பண்ணி தான் சூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வந்துட்டு ஆஸ் அ பிகினராக வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சஜஷன் என்னென்னா வந்துட்டு ஃப்ளெக்ஸி கேப் அண்ட் லார்ஜ் கேப் தான் வந்துட்டு ஆஸ் அ பிகினராக சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அப்புறம் உங்களுக்கு தேவையான கேப்ஸில் வந்துட்டு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கண்டென்ட்டில் சந்திக்கிறேன். பாய்.